ஹலோ கைஸ், வெல்கம் டு NST கேமர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவில் பார்ட் 2 வேனஸ்கே பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஹார்ட் மூடில் விளாட போகிறோம். இன்ட்ரோவை போட்டுருமா? எடிட்டர் அந்த இன்ட்ரோவை போடு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கேம் வந்தாச்சு. ஹார்ட் மூடில் விளாட போகிறோம். என்னென்ன கதி நம்மளுக்கு பண்ண போகிறோம் ஒரு கேம் ரூல் படிச்சு தரோம். யுவர் ஆக்ஷன் ரேஞ்ச் ஸ்மாலர், த ரன் இஸ் ஃபாஸ்டர். யார் இது ரன் இஸ் ஃபாஸ்டர்? நன்னுடா, நன்னு. ஓகே ஓகே, த நன் இயர்ஸ் எவர்த்தி. அந்த ரீநேம் இருக்குல்ல, அந்த நேமை மாற்றி மக்கி பாய்ஸ்னு போட்டு அடுத்த வீட்டில் நம்ம போட்டுருவோம். பார்ட் 3 பார்ட் 3 நம்ம போடுறோம். மக்கி பாய்ஸ் கார் வந்துருச்சு, ஜாலி. ஓடி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேணுக்குனே போய் நம்ம வேணுக்குனே போய் எஸ்கேப் பண்ணுறது தான். எல்லாம் நம்மளோட குழப்பு. என்ன பண்ணுறது? இன்னும் ஸ்கூலில் சேர்த்துட்டு போகிறாங்க. ஐயோ திறந்துருச்சு. நைட்டில் வேணால் ஸ்கூல் வைக்கணும். மக்கள் ஸ்கூல் கிளவி. என்ன எங்கே விட்டுட்டு போகிற நீ? இருந்துருச்சு கிருஷ்ணகிரி எப்படி சட்டி நம்ம பேண்டிக்கு சொல்கிறோம். சரி, டே 1 ஹார்ட் மூடா. ஐயோ, நம்ம வெளியே போய் வேனஸ்கேப் வெளியே போய் தப்பிக்கிறோமா? இது என்னது? ஆட்டம் காட்டுறோமா, இல்லை நம்ம அவகிட்ட அடி வாங்கி சாப்பிட்றோமா? இன்னும் தெரில. சரி, நம்ம போவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரண இந்த கதை திறக்கிறக்கே வந்துடுவாளா? மேலே தான் இருப்பா. ஆனால் வருவாளே, ஓடி வந்துடுவாளே. இல்லை, ஓடி வருவாளா? அப்போ போன பார்ட் 1 மாதிரி இதுலலாம் ஆட்டம் காட்ட முடியாது. மாட்டிக்கிட்டேன். சூப்பர். ஓடுறா ராசா. கிளவி வா. இவ்வளோ காலமாக ஓடுறா. லைவ் கேமரா எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படியா தப்பிக்கணும். ஹார்ட் மூடில் எஸ்கேப் பண்ணுறோம். அந்த கிளவிக்கு டாட்டா காமிக்கிறோம். வரடா. வரல. சரி, இப்போ நம்ம தினசரி வேலையாக ஸ்மால் கேபிள் போச்சு, கிழிஞ்சு. ஐயோ, ஃபோட்டோ வேறு தட்டி விட்டேன். சத்தத்துக்கு வந்துடுவா. கேபிள் எடுத்து கையில் வச்சுட்டேன். கேபிள் எடுத்தால் தானே எடுத்து கை வைக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வரல. இங்கே தான் வருவா. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. வடி கிளவி. பை பாய். இதெல்லாம் விரிப்பாங்களா? விற்கப்பட்டாடா. அவ்வளோ சத்தியடா. கீழே ஒரு ரூபா போயிரு. கிளவி எனக்கு ஆட்டங்க. ஓடுறா. ஹார்ட் மூடு வேற போச்சா. நம்ம பின்னாடியே ஓடி வருவா. என்ன பண்ணுறது? ஷார்ட்கட்டில் பூந்து வந்தாலும் வந்துடுவா. ஷார்ட்கட்லாம் பூந்து வர மாட்டா. வரானான்னு பார்த்துக்குவோம். இல்லை, வரட்டும். நம்மளுக்கு இனிமேல் கீழே தான் நம்மளுக்கு வேலை. வடி. இங்கே வரட்டும். அங்கே போய் நின்று கொஞ்சம் வரட்டும். வந்துடுவான். அவன் யார்? உசேன் போல்ட்டே முந்தினவளாச்சே. ஆரம்பி அடிச்சுக்கிறாங்க. வாசத்துக்குள்ள டோர் ஓகே, நீங்கள் வந்து டோடியாரா. வந்து ஸ்டன் ஆகிட்டான். அப்படி இல்லை. என்ன பயந்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைப்படும்னா, எல்லோ கீ, அடுத்தது குரோபார் அங்கே இருந்துச்சு. இங்கே ஒரு 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ ஆட்டம் கட்டிட்டு போகலாம்டா. 10 நிமிஷத்துக்கா? கிளவி செத்தரணும். கிளவி வரியா? என்ன ஸ்பீடு! என்னடா துரத்திட்டே வந்துக்கிறான். சூப்பராக ஓடிடுற ராசா. கிளவி வந்துடாது. கிளவி நம்மளும் ஸ்டண்ட் அடிச்சு நல்லா இருந்துச்சா? கதவை மூடிட்டு வந்துட வேண்டியதானே. குரோபார் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு குரோபார்?
தேவைப்படும், நான் சொல்கிறேன். வேற நம்ம பார்த்துச்சில பின்னாடியே வராளியே. இரு வரணும்னு பார்க்கணும். எப்படி மியூசிக் கரெக்டாக இருக்கேன்? ஷார்ட்கட் லீக்கி வந்துட போகிறாடா. எதுக்கியா ஷார்ட்கட்டு? எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்மளுக்கு கவலையே இல்லை. வந்தால் இன்னும் வராட்டின்னு பின்னாடியே வர போலையே. இல்லை உன்னோட கால் நட வேண்டாம் மென்டல். என்னதான் இருந்தாலும் பயம் இருக்குமா இல்லையா? கேள்விப்பட்டேன் இதுக்குள்ளெல்லாம் போட்டு வருவாங்க. ஆமாம், இது என்ன கிராணி நினச்சியா? ஈவன்ன்றா. இது என்னடா பாதாள சுரங்கமாக போயிடுது. சத்தியமே வரும்னு நினைக்கிறேன். வெளியில் வந்துட்டோம். இது எஸ்கேப்பு. ஹேய், இவங்க இருக்கா? என்னோட காரில் நிற்கிது. தூங்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? எதுக்கிட்ட இங்கே வந்து விழுந்தாரு? இங்கே தான் நம்மளுக்கு இனிமேல் வேலையே. என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து எந்திரிச்சு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான். நம்மளுக்கு இன்னும் 2 விஷயம் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ லாண்ட்ரி எடுக்கிற பற்றியா, அது இது வந்து நம்ம இது எதுக்கு எப்படி எடுக்கிறாங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இவ எடுத்துகிட்டு போயிடுவா. இவகிட்ட நம்ம யார் பார்க்குறேன் தங்கச்சி யார் எவன் ஏண்டா நம்மளை பார்த்தா சத்தம் போட்டு ஆர்னட் கூப்பிட்டு ஓடிடுவாடா. இவள் வந்து அவள் வந்து பார்ப்பா, அந்த கிளவி வந்து பார்ப்பா. அந்த இவன் ஆமாம் அவ்வளோ தங்கச்சி ஜீன் அப்படியே தானே இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லோ கீ வேணும். அடுத்தது அது மாத்திரம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கேப் பண்ணிடலாம். ஹார்ட் மூடில் எஸ்கேப் பண்ணுறோம். வெளியே போய் ஆட்டம் காட்டுறவளுக்கு. அடுத்து எக்ஸ்ட்ரீம் மூடில் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரீம் மூடில் பண்ணோம்னா நம்மளே மண்டை அடித்து சாத்திடுவோம். பரம்பரைக்கே கிடையாது. பரம்பரைக்கே கிடையாது. உனக்கு கிடையாதுன்னு சொல்லு. இங்கே அந்த அன்ஹைடம்ட்டு இங்கே தான் இருக்கா? இது ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த பஞ்ச் ஆஃப் கீஸ் தேவைப்படும். எந்த சைடு போயிருக்குன்னு தெரியலையே. இது நின்றுட்டுப்பா ஃப்ரெண்ட்ஸ், நம்ப முடியாது. இனிமேல் இந்த வழியாக கூட வந்துடலாம். புரிஞ்சு. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்மளுக்கு. அப்போ பெசாம இந்த ஷார்ட்கட்லேயே வந்துடலாமே. அது சாவி கீழே போட்டாங்க வந்துடுவா. இப்போ வந்து நம்மளுக்கு சாவி தேவை. அது நம்ம மேலே பார்த்தோம்ல அங்கே இருக்கும். ஓ, அந்த பாத்ரூம் வந்துருக்கு. மெயின் டோர் எங்கே இருக்கும்? மெயின் டோர் அதான் நம்ம இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணோம்ல அங்கே இருக்கும். அதே இருக்கியா? டோரை க்ளோஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாடா. இருந்தாலும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை என்ன அது? கீ சாவி தேவை. சாவி இருந்தால் தான் எஸ்கேப் பண்ணும். ஃபோட்டோ கீ தட்டி விட்றது வந்துருக்கு. இது போதும். இது வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சது. வெயிட் பண்ணு நல்லாலும் வரும். என்ன உசன்களோட வேகமாக இருக்கியா நீ? கேள்வி என்னது அது? தீகுச்சி என்னடாடு கிளவி அன்சக்சஸ்ஃபுல். நான் போன தைரியமாக பிளான் பண்ணேன், தீ வச்சு இது பண்ணி விட்டுருவான். அப்படி பண்ணலாமா? பண்ணால் ஓடிடுவா. ஆனால் கிராணி ஆட்டம் மயங்க மாட்டான். ஆனால் எதுக்கு ஓடணும்? அதை நம்மளை துரத்திட்டு வரேன். நம்ம சத்தமே நம்மளுக்கு பயப்படுத்துது பத்தியா? தட் இஸ் எவல் மேன்.
உண்மையிலே இந்த சாவியை தேடணும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் பெரிய தலைவலி. இங்கே என்ன நின்றுட்டுருக்கு? காசு சூப்பர். காசு எடுத்து வச்சுக்கணும், நம்மளுக்கு கடைசி காலத்தில் உதவும். ஐயோ என்னடா டோரு? சாவி இருக்கிற வரைக்கும் தேடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ கிளவி, வா 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 வா, ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி ஓடி வா. வா ஓடி வா, பாடி பாடி ஓடி வா. இப்போது இந்த சாவி மேலே இல்லைன்னா கீழே தான் எங்கேயோ இருக்கும். இதுக்குள்ளே இருக்கும். ஐயோ கிளவி வரையா. ஐயோ அம்மாடி, கிளவி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா அது கிளவி. திடீர்னு இந்த சைடு வந்துட போறடா. வந்தால் நம்ம தப்பிக்க மாட்டோமா? எந்த டே ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். தப்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், தப்பிச்சாச்சு. ஒருவேளை இங்கே கீது இருந்தாலும் இருக்கும். ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது. என்ன ஃபோன் நம்பரு? யார் இது? இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேறு எங்கே இருக்கும்? பார்த்துட்டாடா. நம்மளுக்கு எஸ்கேப் பண்ணுறதுக்கு நிறைய வழி வச்சுருக்காங்க. நம்ம இவ்வளோ பார்த்து பயப்படுது. கிளவி கிளவி, வா வா வா, இங்கே வைங்க. அவன் வந்து ஆரணை போட்டுக்கிற எதுக்கு போகிறேன்னு தெரிய மாட்டேங்க. இங்கே வா கிளவி. ரெண்டு படி ஏற்றி வந்துடுறடா. நீ இங்கே இருக்கணும். ஒரு ஆறு நடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தப்பிக்க போகிறோம். இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட், இங்கே இல்லைனா இங்கே இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கடைசிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இது லாஸ்ட் டேவா? மேலே தான் இந்த அப்படி கீழே குதிச்சு வரும்போது அது கீழே இந்த சைடு தான் வருவா. நம்ம பாத்ரூமில் மாத்திரம் பார்த்தோம்னா போதும். நான் நினைக்கிறேன் பாத்ரூமில் பேய் வராதுன்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா பாத்ரூம் ஒரு புது சேவை. எதா அடித்தா இங்கே இருந்தாலும் இருப்பா ஃப்ரெண்ட்ஸ். இருக்கு பார்த்தீங்களா? இந்த சாவி தான் நம்மளுக்கு தேவை. பார்த்துட்டா ஓடி அதெல்லாம் கொண்டு போய் சிங்கில் போட்டு வச்சுருக்காங்க. வேஸ்ட்டு ஃபெலோஸ்லாம் அவனுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், எஸ்கேப் பண்ணிடுறோம், பண்ண போகிறோம். அவன் வந்தானா போதும். ஐயோ எடுத்துட்டு கண்டிப்பாக ஒரு வந்து சத்தத்துக்கு. இந்த சத்தம் 2 இடத்துல இருக்குது. அந்த கேபிள் இது இருக்குல்ல, அது போடும்போது வருது. கிளவி கம்மனு எங்கே தான் நினைக்குது? எதா நினைக்கிறா? திறந்து அடிச்சிருச்சுன்னு. திறந்து அடிக்க மாட்டான். இப்போ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வெயிட்டும் பண்ணலாம், இல்லைன்னா அந்த மேலே ஃபோன் நம்பர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வழியாகவும் கூப்பிட்றலாம், சீக்கிரமாக கூப்பிட்றலாம். பொறுமை கடலினும் புரிந்து, அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணியே வெயிட் பண்ண என்ன ஒரு அவசரம். வெயிட் பண்ணி நம்ம எஸ்கேப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு பெட்டியில் எடுத்து வச்சுருப்பான், அதில் வந்து நம்ம இந்த பெயிண்ட் ஆக்கி விட்டோம்னா அதை எடுத்து இதில் வச்சனால அந்த இது வந்து அந்த பெட்டி வந்து இங்கே தான் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெட்டியில் வந்து எதுவுமே இருக்காது, அதுக்குள்ளே நம்ம ஒளிஞ்சு தப்பிச்சிட்றோம். அதுதான் கான்செப்ட். இப்போ வந்து அவள் தூங்குவாள், அவள் தூங்குற நேரமாக பார்த்து நம்ம பெயிண்டில் வைக்கணும், இல்லைன்னா கத்தி கூப்பிட்டு ஓடிடுவாள். பார்த்து அப்புறம் மறுபடியும் சில நேரங்கள் கழித்து அந்த மாதிரி தான் வரும். கரெக்டான நேரம் கலவி போயிட்டான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் இப்போ ஒளிஞ்சிடணும், அவ்வளோதான். அப்புறம் என்ன ஆகும்? இந்த துணியை எடுத்து மறுபடியும் இதுக்குள்ளே வைப்பாள். இப்போ அந்த பெட்டி காலி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே போய் செம்மையான மாஸ்டர் பிளான்டா இல்லை. மறுபடியும் தூங்குவா ஃப்ரெண்ட்ஸ். தூங்குமுஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தங்கச்சி தூங்குமுஞ்சி, அவங்க அக்கா வந்து சுற்றி எடுத்துகிட்டே தூங்குவா. என்ன பண்ணுறது? நம்ம சுற்றிட்டே இருக்கணும், அவள் சுற்றி எடுத்து மண்டையில் போடுவாள். அந்த வெயிட் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வர
என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? தூக்கல அரெஸ்ட் வரா. எடுத்து வைக்கிற பாருங்களா, மஞ்சள் கலராக இருக்குது. மறுபடி தூங்குவா. அந்த எவலன் மேலே சுற்றிட்டு இருக்குமா? நேரம் நம்மளை தேடிட்டு இருக்கோம். நம்ம இங்கே வந்து ஆனால் எப்போ வேணாலும் வருவா. கரெக்டாக தூங்கிட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். தூங்கிட்டானே அவ்வளோ எஸ்கேப் கம்ப்ளீட்டாக. இனிமேல் அவன் வந்துட்டானா நம்ம தப்பிச்சிடலாம். எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. உங்களுக்காக விளாண்டுருக்கேன், உயிரை கொடுத்து விளாண்டுருக்கேன். இதுக்காக ஒரு லைக் மாத்திரம் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபில் நான் கேட்க மாட்டேன், லைக் மாத்திரம் பண்ணுங்க. வந்துட்டேன். மூஞ்ச பாரு மூஞ்ச. தங்கச்சி கூட பண்ணாங்க. சட்டர்னா க்ளோஸ் ஆகலாம். சூப்பராக கார் ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே மட்டுமா? ஸோ எஸ் கைஸ், எஸ்கேப் வந்து நம்ம வெற்றிகரமாக ஹார்ட் மூடில் பண்ணியிருக்கோம். அடுத்தது எக்ஸ்ட்ரீம் மூடில் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அடுத்த வீடியோவில் லைக்கை மட்டும் தட்டி போங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இந்த ஹார்ட் வீடியோ, இந்த ஹார்ட் ஒர்க்குக்காக, அதாவது ஹார்ட் மூடில் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி வெளியே தப்பிச்சதுனால இந்த வீடியோ ஒரு லைக் பத்திரம் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். NSG